அதன் மேல ஒரு கற்பூரம் வச்சு ஏத்துங்க. தண்ணியில கற்பூரம் எரியும். இந்த கற்பூரம் அணையற வரைக்கும், முழுவதமாக எரிந்து அணையற வரைக்கும் அது தானே குளிரணும். நீங்க போய் அதை அணைக்க கூடாது. அது குளிர்ற வரைக்கும் நீங்க மனதார மானசீகமா பிரார்த்தனை பண்றோம். என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் போய் அலக்ஷ்மி மூதேவி போய் ஸ்ரீதேவி வரணும். அணைஞ்ச பிறகு அந்த தண்ணி எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்கயா. சின்ன பரிகாரம் தான், செலவில்லாத பரிகாரம் தான். இது தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு ஏதாவது காசு கிடைக்க போறாங்களா? கிடையாது. இப்படி அமாவாசையில, பௌர்ணமியில, பஞ்சமியில செய்யறது. அமாவாசை கழிந்து வரக்கூடிய 5வது நாள் பஞ்சமி, அப்புறம் பௌர்ணமி, பௌர்ணமி கழிந்து வரக்கூடிய 5வது நாள் பஞ்சமி. இந்த 4 நாட்கள் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களோட தரித்திரம் 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 நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மனோநிலை முதல் நமக்கு மாறிடும். நம்ம வீட்டினுடைய அந்த வைப்ரேஷன் மாறும். மாறி நம்ம வீடும் மகாலட்சுமி அருள் நிறைந்த இடமா மாறிடும்.